அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அன்பானவர்களே, குரான்ல இம்ரஅத்து ஜௌஜத்து சாஹிபத் என்று 3 வார்த்தை இருக்கு. 3 மனைவியை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த இம்ராத்ன்ற வார்த்தையை இறைவன் எப்ப பயன்படுத்துறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேத்துல ஒரு ஆள் மட்டும் முஸ்லீமா இருந்தா அப்ப இம்ராத்ன்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துறான். கணவன் மனைவியில ஒரு நபர் மட்டும் முஸ்லீமா இருந்தா, 2 பேரும் முஸ்லீமா இருக்காங்க, கணவனும் மனைவியும் முஸ்லீமா இருக்காங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை நடத்த முடியலாம் சூழல்ல இருந்தாங்கன்னா அப்ப இம்ராத்ன்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துறான். இப்ப 2 தகுதியில 1 இழந்துட்டாலோ 2 இழந்துட்டாலோ இம்ராத்ன்ற வார்த்தை வந்துடும். உடல் தகுதி, மார்க்கம், இதுல 2ல 1 மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் இம்ராத்தை அல்லாஹ் பயன்படுத்துவான். இப்போ உதாரணத்துக்கு நூஹ் நபியுடைய மனைவி லூத் நபியுடைய மனைவியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இம்ரஅத நூஹ், இம்ரஅத லூத், நூஹ் நபியின் மனைவி லூத் நபியின் மனைவின்னு இறைவன் குர்ஆன்ல பயன்படுத்துறான். இப்ப பாருங்க, இவங்க திருமணம் முடிப்பதற்கு உடல் தகுதியெல்லாம் இருக்குது, குடும்ப வாழ்க்கைலாம் நடத்திருக்காங்க. லூத் நபியும் குடும்ப வாழ்க்கை நடத்திருக்காங்க, அவங்களுடைய மார்க்கத்துல அனுமதி இருந்துச்சு முஸ்லிம் காஃபிர் திருமணம் முடிச்சுக்கலான்ட்டு. இப்ப நூஹ் நபியுடைய மனைவி லூத் நபியுடைய மனைவி மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்துல இல்ல, இவங்க காஃபிரா இருந்தாங்க, இவங்களும் காஃபிரா இருந்தாங்க. இவங்க முஸ்லீமா இருந்தாங்க, லூத் நபி முஸ்லீமா இருந்தாங்க. நூஹ் நபி முஸ்லீம், லூத் நபி முஸ்லீம். இப்ப உடல் தகுதி மட்டும் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாங்க, மார்க்கம் இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னா இம்ராத்ன்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே சமயத்துல மார்க்கம் மட்டும்தான் இருக்குது, உடல் தகுதி இல்ல, மார்க்கம் மட்டும்தான் இருக்குது, உடல் தகுதி இல்ல அப்படின்னாலும் இறைவன் என்ன பயன்படுத்துறான்? இம்ராத்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இம்ரஅத்து வகான திம்ரஅதி ஆக்கிரா, ஜக்கரியா நபி சொல்றாங்க என் மனைவி ஆக்கிரான், அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாத சூழல்ல இருக்காங்க. ஏண்டா ஜக்கரியா நபிக்கு வயது அதிகம், அவங்களுடைய மனைவிக்கும் வயது அதிகமாயிருச்சு, 2 பேரும் மார்க்கத்துல தான் இருக்காங்க, ஆனா உடல் தகுதிக்கு தகுதி இல்லை. அப்பையும் அல்லாஹ் இம்ராத்தை பயன்படுத்துறான். ஒண்ணு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாங்க, மார்க்க இல்ல. இன்னொன்னு 2 பேத்துக்கு மார்க்க இருக்கு, உடல் தகுதி இல்லை, அப்பையும் அல்லாஹ் இம்ராத்தை பயன்படுத்துறான். சரியா? இப்ப 2மே இல்லாட்டியும் இறைவன் இம்ராத்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவான். 2மே இல்லாட்டியும் தப்பத் யதா சூரால வருது பாருங்க, வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் வம்ரஅத்து ஹம்மாலத்தல் ஹதப், அபூலஹபுடைய மனைவி அவங்கள பத்தி சொல்லும் பொழுது இறைவன் இம்ராத்ன்ற வார்த்தையை சொல்றான். ஏன்னா 2 பேத்துக்கு மார்க்கம் இல்ல, 2 பேத்துக்கும் உடல் தகுதி இல்லாத ஒரு சூழலா இருந்துச்சு. அதனால அல்லாஹ் தஆலா அந்த இம்ராத்ன்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துறான். அதே மாதிரி குர்ஆன்ல ஃபிரௌனுடைய மனைவியை பத்தி சொல்லும் பொழுது இம்ரஅத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி என்று அல்லாஹ் இம்ராத்தை சொல்றான், இந்த வார்த்தையை போடுறான். நான் ஆசியா அம்மையார் முஸ்லிமாவா இருந்தாங்க, ஃபிரௌன் முஸ்லிம் கிடையாது. அப்ப தீன் ஒன்றுபடவில்லை என்றாலும், மார்க்கம் ஒன்றுபடவில்லை என்றாலும் இம்ரஅத் என்ற வார்த்தையை இறைவன் பயன்படுத்துவதை நாம் குர்ஆன்ல பார்க்க முடியும். ஜௌஜத் என்ற வார்த்தை என்ன அப்படின்னா, 2 பேரும் உடலால் ஒத்து போவாங்க, மார்க்கத்தால் ஒத்து போவாங்க, அப்ப ஜௌஜத் என்ற வார்த்தை வரும். உடலால் ஒத்து போனோம், மார்க்கத்தாலே ஒத்து போனா ஜௌஜத். அப்ப ஆதம் நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஆதம் முஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய துணைவியரும் நீங்க சொர்க்கத்துல தங்கிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அங்க ஜௌஜத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றான். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய துணைவியரும் சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அங்க அஸ்வாஜுக்கும் சொல்றான்.
அப்ப மார்க்கம் ஒன்றுபட்டு இருப்பது, இல்லற வாழ்க்கையும் இருப்பது, கருத்து ஒன்றுபட்டு இருப்பது, இதெல்லாம் இருந்தா தான் தவாஃபுக்குல் ஃபிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தா தான் ஜௌஜத்ன்ற வார்த்தை. அதெல்லாம் நம்முடைய துணைவியரை ஜௌஜத்தாக ஆக்கி வைப்பானாக. சாஹிபத், மூணாவது என்னங்க? சாஹிபத். சாஹிபத்ன்ற வார்த்தை தன்னுடைய கணவனை இழந்துட்டா சாஹிபத்ன்ற தன்மைக்கு வந்துருவாங்க. அதாவது உதாரணத்துக்கு மறுமையுடைய வாழ்வு, அந்த இடத்துக்கு போயிட்டா அவங்களுக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்காது. அப்ப சாஹிபத்ன்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். கணவனா இருந்திருப்பாங்க, அவன் மௌத்துக்கு பின்னாடி அந்த பெண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில சாஹிபத்ன்ற வார்த்தையை பார்க்க முடியும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ அஹீ வ ஸாஹிபத்திஹி. அல்லாஹ் சாஹிபத்னு சொல்றான். நாளை மறுமையில் ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையை விட்டு, தன்னுடைய தாயாரை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். அப்ப விரண்டு ஓடுவான்டா அந்த நேரத்துல அந்த அம்மா அவனுக்கு மனைவியா இருக்க மாட்டாங்க. தீர்ப்பு சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹ் சொர்க்க நரகத்தை தீர்மானிச்சு அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் அனுப்புவான். அப்ப அந்த நிலைமையில யாருக்கும் தொடர்புள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த நிலைமைக்கு சாஹிபத், அறவே தொடர்பு இல்லாம இருந்தால் அதுக்கு சாஹிபத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அன்னா யகூனு லஹு வலத், அல்லாஹ்க்கு எப்படி குழந்தை இருக்கும்? வலம் தகுல்லஹு சாஹிபா, அவனுக்கு மனைவியே இல்லையே. வலம் தகுல்லஹு சாஹிபா, அறவே தொடர்பு இல்லை. இப்ப அல்லாஹ் தனக்கு ஜௌஜத்து இல்ல, இம்ராத்து இல்லைன்னு சொல்லல, தனக்கு சாஹிபத்து இல்லைன்றான். மூணுமே மனைவியை தான் குறிக்குது. ஆனா சாஹிபத்துன்ற வார்த்தையை அல்லாஹ் ஏன் பயன்படுத்துறான்டா, அறவே தொடர்பு இல்லாத ஒரு சூழல் உள்ள துணைவியருக்கு சாஹிபத் என்று சொல்வார்கள். அதனால அல்லாஹ் தனக்கு சாஹிபத் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹன்வலா என்ற சஹாபி, அவங்களுடைய மனைவி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய கணவர் எப்படி போருக்கு வந்தாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, என்னுடைய கணவர் பெருந்தொடக்கு உள்ளவரை, குளிப்பு கடமை உள்ள நிலைமையில அவரு என்கிட்ட இருந்து வெளியேறி போனாரு, அப்புறம் அவங்க போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்ப அவங்கள பத்தி சொல்லும் பொழுது எப்படி ஹதீஸ் வந்தா, சாஹிபத்துஹு, ஹன்வலாவுடைய மனைவியரிடம் கேட்கப்பட்டது. சாஹிபத்ன்ற வார்த்தை அங்க ஹதீஸ்ல வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்ப அந்த அம்மாவுக்கும் அந்த ஷஹீதானவங்களுக்கு இடையில இப்ப தொடர்பு இல்லாம போச்சு. அப்ப அந்த அம்மா சாஹிபத்தா ஆயிட்டாங்க. அறவே தொடர்பு இல்லாமல் போன பொழுது சாஹிபத்ன்ற வார்த்தை, எல்லாம் அமைய பெற்ற நிலைமையில் ஜௌஜத்ன்ற வார்த்தை, இல்லற வாழ்க்கை, மார்க்கம், ரெண்டுல ஒன்னு இல்லாட்டியும் அல்லது ரெண்டுமே இல்லாட்டியும் இம்ரத்ன்ற வார்த்தையை இறைவன் குர்ஆன்ல பயன்படுத்தினான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.